ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் யூனிட் டெஸ்ட் 3க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க போர்ஷன் தான் இருக்கும். நீங்கள் குவார்ட்டர்லி எது முடிச்சிங்களோ ஸோ அதுக்கப்புறம் இருக்க தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இனர்ஷி ஆஃப் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் படிச்சதுலேருந்து அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ 5th கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். அட்டாமிசிட்டிலாம் ஈஸி ரொம்ப. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் 9th கொஷின் பார்க்குறீங்க. 9th கொஷினும் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் 12th வந்து கம்பல்சரி நினைக்கிறேன். நான் அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் அதுவும் இம்பார்ட்டன்ட். ராக்கெட் ப்ரொபல்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நான் எல்லா கொஷின்லையுமே அதை பார்க்குறேன், எல்லா கொஷின் பேப்பர்லையுமே. அதுக்கப்புறம் அவகட்ரோஸ்லா வந்து 7th யூனிட்டில் இருக்கும். 7th யூனிட்டில் ஒரு புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதுவும் ஒரு புக்கின் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் வந்து 7 மார்க்காக உங்களுக்கு கீ. ஸோ பார்த்துட்டீங்க. மாடர்ன் அட்டாமிக் தியரியும் ஈஸி, செகண்ட் லாவும் ஈஸி தான். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.